ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேர்ள் டைம் ஃபார் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இயற்கையாகவே உருவான இயற்கையுடைய அதிசயங்களை தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபாரினுக்கு டூர் போகணும் அப்படின்னா எந்த நாட்டுக்கு போக ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு சுவிட்சர்லாந்து போகணும்னு ரொம்ப ஆசை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப அற்புதமான அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டு தாங்க. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த இடத்துக்கு ட்ரெக்கிங் போயிடணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுற ஒரு இடம்னா இந்த இடம் தான். ஏன்னா இந்த இடத்துல இந்த உலகத்திலேயே 10ல் 1 பங்கு ஸ்பீசிஸ் வாழ்ந்துட்டுருக்கான். அதாவது உயிரினங்களாக இருக்கட்டும், செடிகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே 10ல் 1 மடங்கு இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் கண்ணுக்கு பச்சை பசேல்னு தான் இருக்கும். இந்த இடத்துல 9 கண்ட்ரீஸ் இருக்குது. அதாவது சவுத் அமெரிக்காவுடைய 9 கண்ட்ரீஸ் இந்த இடத்துல இருக்குங்க. இதில் கிட்டத்தட்ட 2.7 மில்லியன் ஸ்கொயர் மைல்ஸ் வரைக்கும் இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் பறந்து விரிஞ்சு காணப்படுது. எக்கச்சக்கமான ஆறுகள் ஓடுது. நம்ம லைஃப்பில் பார்த்துருக்காத பல உயிரினங்களை நம்மளால் இங்கே பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் வித்தியாசமான மூலிகை செடிகள்லாம் இந்த இடத்துல இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இங்கே மனுஷங்களும் வாழ்கிறாங்க. அதாவது ரொம்பவும் பழமையான ட்ரைபல் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, பழங்குடியினர். அவங்க பல ஆண்டு காலமாக இந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸ் தான் இந்த இடத்துக்கான ஒரு கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவும் முக்கியத்துவமானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் எப்போவுமே மழைப்பொழிவு இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதாவது இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரியல் லைஃப் சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குமா. ஆனால் அதே சமயத்தில் இந்த இடத்துல ஆபத்துகள் நிறைஞ்ச விஷ ஜந்துக்களும் நிறைஞ்சிருக்கு. அதுங்கக்கிட்ட இருந்து நம்ம இதுக்குள்ளே போகும்போது பாதுகாப்பாக இருக்கணுமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது இந்த பிரம்மாண்டமான டவர் தாங்க. இதை யுஎஸ்ஏல டெவில்ஸ் டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நேச்சுரலாக உருவான ஒரு டவர் தானாங்க. இதை பார்த்தா நம்ம நார்மலான ஒரு ராக், அதாவது பாறையில் உருவானதுன்னு நினைப்போம். ஆனால் இது நார்மலான ஆவரேஜான பாறை கிடையாதுங்க. இது ஒரு ஜியாலஜிக்கல் ஃபார்மேஷனாக. அதுவும் மனுஷங்க இது உருவாக்கலை, நேச்சுரலாகவே இது உருவாகி இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த இடத்துல நிறைய பழமையான ட்ரைபல் பீப்புள் வாழ்ந்துருக்காங்க. அவங்க இந்த இடத்துல இருந்து இந்த டவரை பியர்ஸ் லாட்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த டவரை எக்ஸ்ப்ளோர் பண்ணதுன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு டோப்போகிராஃபரான வில்லியம் தான் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. இந்த பாறை சாதாரண பாறை கிடையாதுங்க. இதில் எக்கச்சக்கமான மினரல்ஸ் இருக்குது. இந்த டவரை நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி க்ரீன், ப்ரௌன், பிளாக், ரெட் இந்த மாதிரி வித்தியாசமான கலர் சேர்ந்ததாக இருக்குங்க. ரொம்பவே செங்குத்தாக இருக்கக்கூடிய இந்த பாறை தரைமட்டத்திலிருந்து 625 அடி வரைக்கும் உயரத்தில் அமைஞ்சிருக்குங்க. இந்த பாறையில் நிறைய ஹில் கிளைம்பர்ஸ் ஏறுறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் வருவாங்களாம். 1960ல் இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த அந்த டைமில் இருந்த பிரசிடென்ட் இந்த பாறையை ரொம்பவும் யூனிக்கான ஜியாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸாக சொல்லியிருக்காரு. அதாவது யுஎஸ்ஏடைய அடையாளமாக இதை சொல்லியிருக்காங்க. யுஎஸ்ஏல இதை டெவில்ஸ் டவர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைமாக அழைச்சிருக்காங்க. அதாவது யுஎஸ்னுடைய நேஷனல் மானுமெண்ட்டாகவும் இந்த பாறை மாறி இருக்குங்க. ரோட்ல போகிற கார்ஸ்க்கு கூட இதுதான் ஒரு லேண்ட்மார்க்காகவும் இருக்குமாங்க. இப்படிப்பட்ட ரொம்பவும் அற்புதமான இயற்கையாகவே உருவான இந்த ராக் ஃபார்மேஷனை பல ஆண்டு காலம் ப்ரிசர்வ் பண்ணணும், இதை அழியாமல் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாட்டு கவர்மெண்ட் நிறைய நடவடிக்கைகளையும் எடுத்திருக்காங்க. இது அந்த நாட்டினுடைய கலாச்சார பாரம்பரியத்தினுடைய அடையாளமாகவும் திகழ்ந்தாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஜாங்ஜாங்ஜியா நேஷனல் ஃபாரஸ்ட் பார்க். இது சைனாவில் தான் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 480 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸில் பறந்து விரிஞ்சு இந்த நேஷனல் ஃபாரஸ்ட் காணப்படுதுங்க. இது ரொம்ப ரொம்ப அடர்த்தியான ஒரு காடு. சாண்ட்ஸ்டோன் ராக் ஃபார்மேஷனை இந்த இடத்துல அதிகமாக பார்க்கலாம். அதுவும் ரொம்ப ஆழமான ஆறுகள் ஓடுற பகுதிகளையும் இந்த இடத்துல பார்க்கலாம். நிறைய வாட்டர் ஃபால்ஸ், அதாவது புது புது வாட்டர் ஃபால்ஸ் உருவாகி இருக்கிறதையும் இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியும். பார்க்குறதுக்கே ரொம்பவும் ஐகானிக்கான ஒரு ஃபீச்சர்ஸை இந்த ஃபாரஸ்ட் கொண்டு இருக்குங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாகவும் ரம்மியமாகவும் காட்சியளிக்கும். இந்த இடத்துல டவர் மாதிரியான சாண்ட்ஸ்டோனாலே உருவாக்கப்பட்ட நிறைய பில்லர்ஸை நம்மளால் பார்க்க முடியும். இது கிட்டத்தட்ட வானத்தை நோக்கி உயர்ந்து காணப்படுது. அதாவது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டவர்ஸுமே கிட்டத்தட்ட தரைமட்டத்திலிருந்து 200 மீட்டர் வரைக்கும் உயரத்தில் அமைஞ்சிருக்குமாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டவர்ஸும் ரொம்ப ஆச்சரியமாக கருதப்படுது. இந்த ஒவ்வொரு டவர்ஸுமே பல மில்லியன் வருஷ காலமாக தொடர்ந்து ஏற்பட்ட எரோஷன் காரணமாக இந்த மாதிரி உருவாகி இருக்கு. இதோட பிரம்மாண்டத்தினாலையும் இதனுடைய யூனிக்கான ஷேப்னாலையும் இதுக்கு அவதார் மவுண்டேன் அப்படிங்கிற நிக்நேமையும் வச்சுருந்துருக்காங்க. அவதார் மூவிலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதில் காணப்படுற நிறைய லேண்ட்ஸ்கேப்ஸை இதில் இருந்து தான் உருவாக்கியிருக்காங்களாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி இடத்துக்கு போகணும்னு நம்ம ஆசைப்படக்கூடிய ஆரோரா போராலிஸ்.
இதை நிறைய யூடியூப் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அதாவது இதை நார்த்தன் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இரவு நேரத்தில் வானத்தில் தெரியக்கூடிய இந்த லைட் வெளிச்சத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குமா. அதுவும் போலார் ரீஜியன்ஸில் இந்த மாதிரி லைட்டை நம்மளால் பார்க்க முடியும். இது அலாஸ்கா, நார்வே, கனடா இந்த மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய வானங்களில் ரொம்ப அழகாக தெரியுமா. இந்த மாதிரி வானம் இந்த லைட்டை பிரதிபலிக்கிறதுக்கு ஆரோரா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆரோரா உருவாகிறதுக்கான முக்கிய காரணம் சோலார் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் இல்லையா, அது எர்த்தினுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு மோதும் போது இந்த மாதிரி லைட்டு உருவாகுதாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே ரம்மியமாக இருக்குல்ல. என்னுடைய கலர்ஸாக இருக்கட்டும், வானத்தில் இந்த லைட் போடக்கூடிய டான்ஸாக இருக்கட்டும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குமா. லைஃப் டைமில் கண்டிப்பாக இந்த மாதிரி லைட்டை பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் இந்த இடங்களுக்கு வந்து இந்த லைட்டையும் ஆச்சரியமாக பார்த்துட்டு போகிறாங்களாம். அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது த வேவ். இந்த இடத்த பார்க்கும்போது உங்களால் நம்பவே முடியல. கடல் அலைகள் எப்படி போயிருக்குமோ அதே மாதிரியான டிசைனில் இந்த மாதிரி ராக் ஃபார்மேஷன் உருவாகியிருக்கு. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பாலைவனம் இருந்திருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. அதாவது டைனோசர் வாழ்ந்த காலம் இருக்கு இல்லையா, அந்த சமயத்தில் இந்த இடத்துல பாலைவனம் இருந்ததாகவும் அந்த பாலைவனம் இந்த பாதைகளுக்கு அடியில் மூழ்கி இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கு விஷுவலாக ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குங்க. ஆனால் இந்த இடத்துக்கு எல்லாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு நாளைக்கு வெறும் 20 பேருக்கு மட்டும்தான் டிக்கெட் கொடுக்குறாங்க. இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் அரிசோனா அப்படிங்கிற பகுதி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல தான் இது உருவாகியிருக்கு. 20th செஞ்சுரியில் இந்த இடத்துல சாண்ட்ஸ்டோன் ஃபார்மேஷன் இந்த மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக கடல் அலைகள் மாதிரியான ஷேப்பை உருவாக்கியிருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த இடத்துக்கு போகிறதுக்கு டிக்கெட்ஸ் மட்டும் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்க இந்த உலகத்திலே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நம்புகிறாங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு எல்லாருக்கும் பெர்மிஷன்ஸ் கிடைக்காதுங்க. இந்த இடத்துல நீங்கள் நடந்து போகும்போது ஏதோ பூமியில் நடந்து போகிற மாதிரி இருக்காதாங்க, வித்தியாசமான வேறு ஏதோ ஒரு பிளானட்டில் நடந்து போகிற ஃபீல் கிடைக்குமா. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குமாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைதி ஒரு விதமான மாற்றத்தை நம்ம மனசுக்குள்ளே உண்டு பண்ணுமா. இந்த இடம் பார்க்குறதுக்கு சரசரப்பாக தெரியலாம், ஆனால் நம்ம இதில் நடந்து போனோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்மூத்தாக உணர்வோம். அதாவது கடல் அலைகளில் நம்ம மிதந்து போகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குமாங்க. இந்த பர்டிகுலரான இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராக் ஃபார்மேஷன் மட்டுமே கிட்டத்தட்ட 62 ஃபீட் வைட்லையும் 118 ஃபீட் லாங்லையும் இருக்குதாங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்க கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அக்கா, என் பேர் பிரதீக்ஷா. என் பேரை உங்கள் வீடியோவில் சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் பேரை நான் சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி. நீங்கள் தான் வீடியோவில் இருக்கிற கமெண்ட் செக்ஷனை பார்க்கலன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.